ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களுக்கு வந்து ஒரு மோசமான நாளுன்னு சொல்லலாம். எங்களுக்கு இந்த டே வந்து எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் தோசை. இது எப்படி செய்யலாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். தோசை எப்படி இருக்கு பட்டு? உண்மையாக இருக்கா? இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூலு, ஆனால் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி லன்ச் எல்லாம் பண்ணல இன்னும். நான் ஒன்லி டிஃபன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். காலையில் மட்டும்தான் சாப்பாடு. மதியம் லஞ்சுக்கு வந்துடுவாங்க பாப்பா ஸ்கூல்லேருந்து. சரி, சாப்பிட்டு தங்கம். அம்மா ரெடி ஆகிட்டு வரட்டா? ஸ்நாக்ஸும் இல்லை, போகும்போது தான் வாங்கிக்கணும். இப்போலாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறதே இல்லை. சரி வா, சரி சாப்பிட்டு கிளம்பு. நானும் போய் கிளம்பிட்டு வரேன். இவ்வளோ அவசரமாக கிளம்புறாங்க. இந்த அம்மா வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீடியோ போக போக பார்க்கலாம். இல்லை, ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னால் கிளம்புற வரைக்கும் நடந்துகிட்ருப்பாங்க. அப்போல்லாம் வந்து சாக்ஸ் போட மாட்டாங்க, அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. கரெக்டாக வெளியே போகிறப்ப தான் அந்த சாக்ஸ் போடணும். ட்ரெஸ்ஸு போடும்போது சாக்ஸையும் சேர்த்து போடணுன்னு போட மாட்டாங்க. சாட்டர்டே ட்ரெஸ்ஸு போடல, மற்ற நாள் ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. வா, அக்கா கூப்பிட்றப்ப தள்ளி போ, லாக் பண்ணி போ. குளிருதா? இந்த ஆஃப் டே ஸ்கூல் எதுக்கு வைக்கணும்னு தெரில, மழை வேறு வருது. இந்த ஏன் இப்படி வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம்? வீட்டில் வச்சதுக்கும் நான் வெளியே உட்காந்து இப்படி சாப்பிட்றதுக்கும் என்ன இருக்குது? அது ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய கதை. அது ஷார்ட்டாக சொல்கிறேன். நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, இப்போ சொல்லு. நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வந்து அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பேக் எடுக்கலான்னு போனால் பேக்கை காணும். அப்புறம் வீட்டுக்கு வந்து பேக், என்னோட ஸ்கூல் பேக் எடுக்காமையே வந்துட்டேன். சாக்ஸு, ஆஸ்லின்னு, காதுக்கு போட்டு கட்டர்லாம் எடுத்துட்டு வந்தேன். பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால அது ரிட்டர்ன் வரணுமா? ரிட்டர்ன் வந்து பார்த்தா எங்கள் அம்மா வண்டி சாவியில் பூட்டை காணும். பூட்டோடைய சாவியை காணும். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்கா பேக் வச்சுருந்தாலும் அவளை வச்சு ஸ்கூல் போட்டோம்னா நாங்களை அனுப்பிச்சிட்டு விட்டு நானும் அம்மாவும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணுற பூட்டு அது, ஓகேங்களா? எப்பவுமே வந்து என்னுடைய வண்டி சாவியில் வீட்டு சாவியும் இருக்கும். அதனால் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டேன். கீழே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வரலான்னு, பாப்பா பேக் மிஸ் பண்ணிட்டா. சரி ஓகே, போய் எடுத்துகிட்டு வரான்ட்டு மேலே வந்தால் சாவி கொடுத்தா வண்டி சாவியில் சாவி இல்லை, வீட்டு சாவி. சரி ஓகே, ஒன்று மட்டும் நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன், பாப்பா எங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு அவளை மட்டும் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தேன். பூட்டு திறக்கிறவங்க பார்த்தா காணும். சரி, பூட்டை வேஸ்ட் பண்ணுறதா இல்லை இப்படியே வந்து பொழுத ஓட்டலாமா? அவங்க அப்பா வர்றதுக்கு 4 மணி ஆயிடும். அவன் 4 மணி நேரம் இப்படியே வாங்கி சாப்பிட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கலாமா? அந்த மாதிரி படிக்கட்டில் உட்காந்துட்டு அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கோம். சரி, எது வந்தாலும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் பெரிய பாப்பா வந்துடுவாள். அவளை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். 12 மணிக்கு கூப்பிட்டு வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே 12 மணிக்கு வந்தாலும் எங்கேயாச்சும் வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இருந்தால் அதுக்குள்ளே அப்பா வந்துடும்ல. இன்னைக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல. இப்படி ஏதாவது போக போதா இல்லை வந்து பூட்டை உடைப்புமான்னு தெரியல. பட் ஆனால் இப்படி தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். பார்க்கலாம். எவ்வளோ வேணா? 15 ரூபி மட்டும். சரி ஓகே, அது மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போய் சாப்பிட்டுட்டே இருப்பேன். நீ பாட்டுக்கு கால் பேசுவேன். டீ குடிச்சிட்டு போ. அடி, நீ பண்ண தப்புக்கு தான் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். போ. என்னாச்சு? எதனால் பாப்பாவை ஒன்றால் தான் அப்படி சொன்னேன்னா, அவள் ஸ்கூலுக்கு போனோடனே சொன்னால், அம்மா நான் தான் யோசித்து பார்த்தேன், உன் பைக்கில் இருந்து கீ எப்படி தொலைஞ்சு போச்சுன்னா, நீ வந்து அன்றைக்கி காய்கறி வாங்கிட்டு இருந்த இல்லையா, அப்போ காய்கறி வாங்கும்போது என்னால் நிற்க முடியல,
ஆன்ட்டி வந்து உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க, காய்கறி ஆன்ட்டி. அதனால் நான் வந்து உன் பைக்கில் இந்த கீ செயினில் வந்து சாவியை கழட்டிக்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அந்த வீடு திறந்துட்டு அந்த சாவியை திரும்ப நீ வந்ததுக்கப்புறம் உன்னுடைய பைக் கீழே நான் மாட்டலை, அதை மறந்துட்டேன், அதனால தான் வந்து கீ வந்து காணாமல் போச்சு மீன்ஸ் நான் வீட்டுக்குள்ளே இருக்குது, உன்னுடைய பைக் சாவியில் நான் மாட்டலம்மா அப்படின்னு சொல்லி அவள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவள் கழட்டி தான் சாவி வந்து கழட்டி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் பாப்பா உன்னால தானே சொன்னேன். லேடிஸ் டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் தப்பாக பேசுகிறவங்க இந்த வயசில் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக மாலை போட்டு வந்த இடத்துல எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. உண்மையாகவே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்கள திட்டாதீங்க. கொஞ்சம் நேரம் பசங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி மதியம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் வீட்டு கீழே தான் ஹவுஸ் ஓனர் வீட்டில் இங்கே வந்து ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. அந்த ஊஞ்சல்லே உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். 3 மணி ஆகுது. எங்க போகணும்னு சொன்னேன். எப்போ உள்ளே போகிறதுன்னு தெரியல வீட்டுக்குள்ளே. எங்க போகணும்னு சொன்ன நீ? எங்கே போனோன்னா சொன்னியே. நான் எங்கே போகணுன்னு சொன்னேன்? ஐயோ ஐயோ எல்லாம் இயற்கை காற்று. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். கன்ஃபார்மாக இந்த வீடியோ யூடியூப்பில் போடணும். எப்படி பிடிச்சாது 10 to 15 மினிட்ஸில் அப்போ வரப்போகுது. அதே கடையிலே தான். நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கின்ற மாதிரி அவர் வந்து சாவி கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் என்னது பஸ் விட்டு இறங்கிட்டு பைக் தள்ளின உடனே பெட்ரோல் இல்லையாமா, பெட்ரோல் வாங்கிட்டு வான்னு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னு. அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்க முடியல, சார்ஜ் இல்லை, அதனால தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். காலையில் நான் நினச்சிருந்தா பூட்டு உடைக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து பூட்டும் உடைச்சிருக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஏதோ இன்றைக்கி ஃபுல்லே செலவு பண்ண காசு கூட வேறு பூட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த பூட்டு உடைக்கவே என்னன்னு தெரியல, மனசே வரல. ஒரு 2 மணி நேரம் தானே 3 மணி நேரம் தானே, சரி பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம், எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போக போகிறோம் வரப்போகிறோம் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மழை காற்று இப்படிலாம் இருந்ததால் கொஞ்சம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈவினிங் வரைக்கும் ஓகே, ஒரு 3 மணி வரைக்கும் 3:30 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே இந்த காற்று குளிர் மழை, நாங்கள் ஒரு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போன இடத்துல பார்த்திங்கன்னா திரும்ப ரிட்டன் வரும்போதெல்லாம் மழை தூறல் நனைஞ்சிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது ஒரு டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நினைவு மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஆனால் அந்த மழைலாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. திரும்ப லாஸ்ட்டாக பார்த்தா இப்போது இவருக்கு வண்டி பெட்ரோல் காலியாகிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு அந்த சாவி கடைசி வரைக்கும் எங்களை வந்து சேரல, நாங்களாக தான் போய் அந்த சாவி வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வீட்டு சாவி வந்து எங்கள் கையில் கிடச்சிது. ஸோ ஓகே பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கு அனுபவம்? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். வீடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பாவம். பாவம். அவர் யாருமே இன்னைக்கு அவர் நான் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆஃப் டேல தான் தெரிஞ்சுக்கிட்ட? ஆமாம். ஆமாம். ஆஃப் டேக்கே எப்படி இருக்கு? இதில் இவர் பெட்ரோல் இல்லாமல் வேற இவர் வருவார்னு வெயிட் பண்ணுறோம். இவர் ஃபோன் அடிக்கிறாரு, பெட்ரோல் இல்லை வண்டியில், பெட்ரோல் வாங்கினீங்க வான்னு. இன்றைக்கி வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றத பாப்பாவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்குமே அது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கீ இருக்கும்போது இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.